அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் மொபைல்ஸ். நம்ம சேனலில் வந்து லேப்டாப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். யூஸ்வலாக வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போடும்போது எப்படி சொல்கிறீங்க வந்து லேப்டாப் ஸ்டாக்ஸ் போடுங்கிறோம்னு சொல்லி, அதே மாதிரி லேப்டாப்ஸ் வந்து நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து இருக்குது. நல்ல ஆக்சுவலாக வந்து நீங்கள் லேப்டாப்ஸ் வந்து ஃபோன் மாதிரி கிடையாது, சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போடுறது. இது ஆக்சுவலாக ஒன்று தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணணும், எடுக்கணும். இது வந்து நம்ம லேப்டாப்ஸ் நிறைய பட்ஜெட் வைஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6,000 to 7,000 இல்லை 10,000 12,000 அந்த மாதிரி 15,000 கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்வலாக ரேட் இருக்கும். இந்த லேப்டாப்போட ஆட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதோட லேப்டாப் தான். ஹெச்பியில் வந்து 15 சீரிஸ் சூப்பரான லேப்டாப், ரெகுலராக மூவிங் லேப்டாப். அது ஒரு நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான லேப்டாப். இதோட சொல்ல போனீங்கன்னா ஒரு 15.6 இன்ச் நல்ல ஒரு வைட் டிஸ்பிளேயும் கிடைக்கும். சூப்பரான டிஸ்பிளே. இதோட ஸ்பெக்குன்னு காமிச்சிடறேன். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மைனர் இஷ்யூ ஒன்று இருக்குது. அது நான் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணும்போது சொல்கிறேன். இது ஒரு நல்ல சொல்ல மாதிரி ஒரு 15.6 நல்ல ஒரு வைட் இன்ச் டிஸ்பிளே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக் கீபோர்டு இருக்கும். 1 2 3லேருந்து ஒரு இது வந்து கீபோர்டு இது நல்ல ஒரு ஒயிட் டிஸ்பிளே. ப்ளஸ் ஒரு சிலவங்களாம் வந்து சாஃப்ட்வேருக்கு பில்லிங்கில் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கீபோர்டுக்கு தனியாக அந்த நியூமரிக் கீபோர்டு தனியாக கேட்டிருப்பேன். அப்போ தான் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இதோட இது காமிச்சிடுறேன். இதோட ஸ்பெக்கு காமிச்சிடுறேன். இதோட சிபி பார்த்தீங்கன்னா AMD Ryzen 3, அப்புறம் வந்து 5000 சீரீஸ் AMD Radeon கிராஃபிக்ஸும் இருக்கும். இது சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, Ryzen 3ல 5300 சீரீஸ். இது ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SSD ஸ்டோரேஜ் NVMe ஸ்டோரேஜ் இருக்குது. 512GB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. வைஃபை ப்ளூடூத் எல்லாம் இன்பில்டாக இருக்கும். கேமரா வந்து உங்களுக்கு இதுலேயே நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா இருக்கும். அப்புறம் ஆன்போர்ட் கிராஃபிக்ஸ் பாருங்கள், AMD Radeon கிராஃபிக்ஸ் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. இதோட இஷ்யூ நான் சொல்லிடுறேன். இதோட ரொம்ப மைல்டு. ஆக்சுவலி இஷ்யூனே சொல்ல மாட்டாங்க. இது என்னன்னா, இதோட கீபோர்டோட இம்ப்ரெஷன் வந்து லைட்டாக அந்த டிஸ்பிளேல ரொம்ப மைல்டாக தெரியுது. அது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. இது யூஸ்வலாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது இல்லாட்டி வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி மூடும் போது மேலே எதனா வெயிட்டேஜ் வச்சிருவாங்க லேப்டாப்புக்கு. இந்த மாதிரி காட்டும் போது இங்கே பாருங்க, இதே அதே மாதிரி டெல் லேப்டாப் தான். இது மேலே வச்சுட்டு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே லேப்டாப் வைக்கிறதோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பேக் வைக்கிறதோ, அதனால அந்த இம்ப்ரெஷன் வந்து அந்த கீபோர்டோட இம்ப்ரெஷன் வந்து இது மேலே இருக்கும். இதோட அந்த இம்ப்ரெஷன் தான் லைட்டாக இருக்குது. மற்ற இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மட்டும் கொஞ்சம் அழுக்காக தெரிய மாதிரி தெரியுது. மற்றபடி எந்த கலர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. ஒரு சூப்பரான லேப்டாப் தான். புதுசாக வாங்க போனீங்கன்னா இந்த லேப்டாப் அப் டு 35,000 to 39,000, அதாவது 40,000 கூட கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,500, 16,500 ரூபாய்க்கு. சொல்லப்போனால் உங்களுக்கு 512 SSD இருக்குது பாருங்க. 512 SSDயில் NVMe ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்காகவும் இதோட டிஸ்பிளே, இதோட ஆன்போர்டு கிராஃபிக்ஸ், இதுக்கப்புறம் இதோட நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் சீரிஸ், லேட்டஸ்டான சீரிஸ். HP 15S மாடல் சொல்லிடுறேன் பாருங்க. HP லேப்டாப் 15S நல்ல ஒரு எது சர்வீஸ்லாம் போகவே இல்லை, நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 6 months தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. 6 months கரெக்டா 6 மாதம் தான் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பில்லு கேட்டிருக்கேன், பில்லு வேணா கூட அனுப்பிச்சு விட்ருன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க இன்னும் வரைக்கும் பில்லு தரல, தந்தால் தான் தருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் சார்ஜர் கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு சில இதுக்கு வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. இதோட ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. இது சார்ஜர் ஆக்சுவலாக தனியாக தான் அவங்ககிட்ட சொல்லி வாங்கியிருக்கு. இதுக்கு வேணும்னா ஒரிஜினல் சார்ஜர் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு உங்களுக்கு 800 rupees மட்டும் வரும். 800 ரூபாய்க்கு ஒரிஜினல் சார்ஜர் கொடுக்கலாம். இது சப்போஸ் நம்ம வாங்க போனால் கம்பேட்டபிள் சார்ஜர் 1000 rupees கிட்ட வரும். ஒரிஜினல் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2,500 rupees, 2,000 above வரும். அது தேவைப்படும் சொல்லுங்கள். ஜஸ்ட் 16,500 இருக்குது. HP லேப்டாப் இருக்குது. அடுத்தடுத்த லேப்டாப் வந்து டெல்லில் i5ல 12th ஜென்ரேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய லேப்டாப் சீரிஸ் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் ஆட்ல காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த லெனோவோ லேப்டாப், அப்புறம் வந்து டெல்லு லேப்டாப்பு, திங்க் பேடு, அப்புறம் தொஷிபால டச் சீரிஸ். நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க. i7ல 11th ஜென்ரேஷனா i7 11th ஜென்ரேஷன் டச் லேப்டாப்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லேப்டாப் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.